கோடை காலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் கொடைக்கானலில் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படுவதாக அச்சம் தெரிவிக்கும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் நீதிமன்றமும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒரு மாதத்திற்கு உணவு விடுதி தங்கும் விடுதிகளை மூடப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இன்று எங்களுடைய கொடைக்கானல் ஹோட்டல் ரிசார்ட்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உடனடியாக நம்மளுடைய நீதிமன்றம் நீதியரசர்கள் அவர்கள் நம்முடைய கொடைக்கானல் இந்த டிராபிக் ஜாம் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க டூரிஸ்ட்லாங்கிற கருத்தில் கொண்டு இந்த இ பாஸ் முறையை வருகின்ற 7ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் காரணம் எங்களுக்கு இந்த மே ஜூன் மாதம் தான் எங்கள் மக்கள் பிழைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இந்த இ பாஸ் முறை வந்தால் கொடைக்கானலில் 1500 வாகனங்கள் அவர்கள் பெர்மிட் விட்டாக்க ஒரு 500 வாகனங்கள் பார்த்தீங்கன்னாக்க இ பாஸ் முறை கொடைக்கானல் தவிர அதர் ஸ்டேட்டில் இங்கே கொடைக்கானல் வீடு கட்டினவங்கெல்லாம் பாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. மீதி ஒரு 300 பேர் அதிகாரிகள் பாஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. மீதி இருக்கிறவங்க ஒரு 500-600 பேர் தான் விடுதிகள் தங்க முடியும். ஆகவே இந்த நாங்கள் மருத்துவ செலவுக்கோ நாங்கள் விடுதிகள் கட்டுவதற்கு வாங்கின கடன்களையோ இல்லை எங்கள் பிள்ளைகள் படிப்பு செலவுக்கோ இங்கு வாழ்கின்ற அத்தனை பாமர மக்களும் வருகின்ற சுற்றுலா பயணிகளை நம்பியே எங்கள் விடுதி உரிமையாளர்கள் மட்டுமல்ல அனைவரும் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த இ பாஸ் முறை நடைமுறைக்கு வந்தால் இந்த மே ஜூன் மாதத்தில் தான் நாங்கள் வாங்கிய கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் இந்த இ பாஸ் முறை 7ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தால் எங்கள் கடன்களை ரத்து செய்ய முடியாது, கட்ட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் போயிடும். ஏற்கனவே 2019 2 வருஷம் கொரோனாவில் நாங்கள் ரொம்ப பாதிச்சிட்டோம். பல பேர் ஹோட்டல்களை வாங்கிய கடன்களை கட்ட முடியாமல் வித்துட்டு போயிட்டாங்க, ஹோட்டலில் வித்துட்டு போயிட்டாங்க. பல தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். ஆகவே எங்களுக்கு இந்த தமிழக அரசு நம்முடைய மக்களின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த இ பாஸ் ரத்து செய்வதற்கு நம்ம அரசாங்கத்தின் சார்பாக மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்து இந்த கொடைக்கானல் மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசிடமும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் எங்களுடைய கோரிக்கையை நாளை திங்கட்கிழமை நாங்கள் மனுவை கொடுக்க போயிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அப்படியும் எங்களுக்கு எந்த ஒரு விடிவு காலம் ஏற்படாவிட்டால் எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும். இங்கே வாழ்கின்ற மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மட்டுமல்ல, இருக்கிற பாமர மக்களும் திகைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அனைத்து சங்கங்களும் எங்களை அணுகியிருக்கிறார்கள். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அரசாங்கத்திடம் மேல்முறை மனுவை முறையிட்டு இந்த இ பாஸ் முறை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொடைக்கானல் எப்படினாலும் பாதிக்குது. இனிமேல் இந்த ஒரு மாதத்துக்கு பிஸ்னஸே வேணாம், அனைவரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறைகளையும் கொடுக்க மாட்டோம் மற்றும் தங்க விடுதிகளையும் கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு தீர்மானத்தை உணவு விடுதிகளும் யாருக்கும் உணவு தர மாட்டோம் என்பதை ஒரு 2 நாளில் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கலந்து ஆலோசனை பெறுவேன். எங்களுக்கு சுமூகமான தீர்வு ஏற்படாவிட்டால் நிச்சயமாக காலவரையற்ற ஒரு விடுதிகள் மூடலும், காலவரையற்ற நம்ம விடுதிகளும் மூடலும், நம்ம கடைகள் அனைவரும் வர்த்தக சங்கம் எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு நாங்கள் இந்த மே மாதம் எங்களுக்கு ஏற்கனவே பாதிக்க போகுது. அப்படி இ பாஸ் வந்தால் பாதிக்கிறதோட மொத்தத்துக்கு பாதிச்சுட்டு போகிறோம். அப்படிங்கிற சூழ்நிலையை நாங்கள் பின்னாடி தான், அதாவது எங்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படாவிட்டால் நிச்சயமாக கொடைக்கானல் மக்கள் வாழ்வாதாரத்தை கருதி அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பண்ணலாம் என்று இருக்கிறோம்.